தமிழ்நாட்டில் மட்டும் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, வலது, இடது என்று அனைத்து கட்சிகளும் கல்லுக்கு முரண்பாடான கொள்கையை கடைபிடித்து வருவதாக தமிழ்நாடு கல் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கல் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி, தமிழகத்தில் மட்டும் கல் விற்பனைக்கு தடை விதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் செப்காட் அமைக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டால் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என கூறினார். கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும்தான் நேட்டை ஒழிக்க முடியும். இன்னைக்கு உணவுல இருந்து உயிர் காக்கும் மருந்து வரல கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி சாராய கடை திறந்தாங்க. அப்புறம் அது பாட்டல் சாராயமாக மாறிச்சு. அப்புறம் பிராந்திய கடையாக ஓடுது. இப்போ இந்த பிராந்திய கடையை 2 குடும்பம் தான் நடக்குது, திராவிட குடும்பம். அது எப்படி அவங்க கல்லுக்கு அனுமதி கொடுப்பாங்க? அவங்க அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க எதுக்கு அனுமதி கேட்கிறோம்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. நீங்க கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக இந்த உரிமையை பறித்துக் கொண்டீர்கள். ஆக பக்கத்துல அண்டை மாநிலங்கள்ல உலக அளவுல எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அதனாலதான் இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் சாராய மணக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த லிக்கர் லாவி வலுவா இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் போய் கையேந்துறாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. அதனாலதான் ஒரு கட்சி கல்லை பத்தி வாய் திறக்கிறது இல்லை. அனைத்து கட்சிகள் மீது நான் குற்றச்சாட்டு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.